பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளா சில காரியங்களுக்காக ஜெபிச்சு ஜெபிச்சு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? என்னடா என் வாழ்க்கை இப்படியே இருந்துரும் போல இருக்கே! அப்படின்ற ஒரு எண்ணத்துல நீங்க இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்னைக்கு ஏசப்பா என்ன சொல்லப் போறாருன்னு பார்க்கலாமா? லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 7வது வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய நம்மில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து 7 வரையும் இருக்கிற அந்த காரியங்களை நீங்க வாசிச்சு பாருங்க. இதுல ஏசப்பா அவருடைய வாயாலேயே அவரை ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸ் கிட்ட சொல்லக்கூடிய ஒரு காரியம். எடுத்தோன்னே அதுல ஒரு வார்த்தை இருக்கு. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்ன ஏசப்பா சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு விதவை அவங்க ஊர்ல இருக்கிற ஒரு ஜட்ஜ் கிட்ட போய் டெய்லியும் தன்னுடைய கேஸுக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்களாம். ஆனா அந்த ஜட்ஜுடைய ஒரு குணாதிசயத்தை அழகா அதுல வேதாகமத்துல என்ன போட்டிருக்குன்னா, தேவனுக்கு பயப்படாதவங்களும் மத்தவங்களை குறிச்சு கவலையப்படாத ஒரு நியாயாதிபதி. அப்படி அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன நான் தேவனுக்கு பயப்படாதவன், இருந்தாலும் இந்த விதவை என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்காளே, இவளுக்கு ஒரு காரியத்தை நம்ம செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி அந்த விதவைக்கு அவங்க என்ன காரியமா வந்தாங்களோ அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டாரு. இதுல ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, அநீதி உள்ள, அதாவது ஏசப்பா சொல்ற காரியத்தை பாருங்க, அநீதி உள்ள நியாயாதிபதியே ஒரு விதவைக்கு உடைய காரியத்தை முடிச்சு கொடுக்கும்போது டெய்லி இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிடுற அவருடைய பிள்ளைங்களுக்கு அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சிம்பிளா சொல்லணும்னா ஏசப்பாவே என்ன சொல்றாருன்னா, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய காரியங்களுக்கு ஏசப்பா சீக்கிரம் ஒரு சொல்யூஷன் கொடுக்க போறாரு. எந்த காரியத்துக்காக வருஷ கணக்கு மாச கணக்கா நீங்க கர்த்தருடைய பாதத்துல இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, அந்த காரியத்துக்கு ஏசப்பா ஒரு சொல்யூஷன் கொடுக்க போறாரு. அதுக்கு அவர் கேட்கிற ஒரு காரியம் என்னன்னா, சூழ்நிலைகளை பார்த்து நீ சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணு. ஏன்னா உன்னுடைய காரியத்துல நான் சீக்கிரம் ஒரு நியாயம் செய்ய போறேன். ஏன்னா அவரை நம்பிட்டு இருக்கிற பிள்ளைங்க ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, ஏசப்பா இந்த அருமையான ஒரு வார்த்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. நாங்களும் சோர்ந்து போகாம நீங்க சொன்னபடி ஜெபிச்சு நாங்க ஜெபிச்ச காரியத்துல இனி வரக்கூடிய நாட்கள்ல அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஏசப்பா பெற போறதுக்கு எங்க கிருபை தருவீராக. எங்க விசுவாசத்தை அதிகப்படுத்துங்க ஏசப்பா. எங்க இருதயத்தை பலப்படுத்துங்க. நீதியான வேலை உங்களோட கரத்துல ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபம் கேளு பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.